இன்றைக்கு ஐயா என் வாழ்க்கையில திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐயா, மருத்துவர்கள் இன்னைக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு சரீரம் செத்து போன ஆபிரகாம், கர்ப்பம் செத்து போன சாராளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருமணமாகி எங்களுக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு ஐயா, இவ்வளவு நாட்கள் ஆயிற்று, கர்ப்பத்தின் கனி எங்களுக்கு கிடைக்கலையே. ஒவ்வொரு நாளும் அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களா? ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களை பார். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் அந்த தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பதாய் இருக்கிறார். உன் கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அது எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க ஐயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக் ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர். ஆமென். எங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா, எங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. அன்னாளை கடாட்சித்த தேவன் எங்களையும் கடாட்சிங்கிற ஐயா, என்னையும் கடாட்சியும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்னால் ஜெபம் பண்ணி நான் எனக்கு ஒரே குமாரனை கொடுங்க ஐயா, என் நிந்தை மாறுவதற்கு எனக்கு ஒரே குமாரனை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆனால் கர்த்தர் பாருங்க, அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். கர்த்தர் ஆமென் அன்னாளுக்கு கொடுத்தவர், ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்தவர், ஈசாக்கு ரெபெக்காளுக்கு கொடுத்தவர் உனக்கும் கர்ப்பத்தின் கனியை நிச்சயமாய் கொடுப்பார்.